இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பெர்டைனிங் டு ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபண்டு கொடுத்துருக்காங்க, அதில் இன்கம் எக்ஸ்பென்ஸ் வந்தால் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, அதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எதாவது என்ன அமௌண்ட்டு காமிக்கணும், பேலன்ஸ் ஷீட் என்ன காமிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், பாயிண்ட் நம்பர் 1, ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இஸ் டு பி ஷோன் ஆன் தி லைபிலிட்டி சைட் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இஸ் டு பி ஷோன் ஆன் தி அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். ஸ்பெசிஃபிக் ஃபண்டு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஃபண்டு வந்து லைபிலிட்டி சைடு காமிக்கணும். அந்த ஃபண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு அசட், அதை பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கணும். அப்போ ஸ்பெசிஃபிக் ஃபண்டு வந்து லைபிலிட்டி சைடில் காமிக்கணும் பேலன்ஸ் ஷீட்டில். ஸ்பெசிஃபிக் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு காமிக்கணும். Incomes and expenses relating to the specific fund account should not be recorded in the income and expenditure account. அப்போ அந்த இன்கமும் எக்ஸ்பென்ஸும் இதில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் ஃபண்டில் இது எங்கே காமிக்கக்கூடாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் காமிக்கக்கூடாது. முக்கியமான பாயிண்ட், இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அக்கௌண்ட் ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட் ஷுட் நாட் பி ரெக்கார்டட் இன் தி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் காமிக்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட இன்கமோ எக்ஸ்பென்ஸோ வந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் ஷீட்லேயே ஆட்லெஸ் பண்ணி காமிச்சிடணும். இன்கம்ஸ் ரிலேட்டிங் டு த ஃபண்ட் ஷுட் பி ஆடட் டு தி ஃபண்ட் அக்கௌண்ட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரிலேட்டிங் டு தி ஃபண்ட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபண்ட் அக்கௌண்ட் இன் தி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர்ட் அஸ் த எண்ட் ஆஃப் தி இயர். அப்போ தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இது சம்மந்தமான அந்த ஃபண்ட் ரிலேட்டடான இன்கம் எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் காமிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்ன செய்யணும், ஃபண்டிலிருந்து இன்கம் வந்தால் ஃபண்டோட ஆட் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் வந்தால் ஃபண்டிலேருந்து லெஸ் பண்ணணும். இன்கம் ரிலேட்டிங் டு தி ஃபண்ட் ஷுட் பி ஆடட் டு தி ஃபண்ட் அக்கௌண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு தி ஃபண்ட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் தி ஃபண்ட் அக்கௌண்ட். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இன்கம் வந்தால் அந்த ஃபண்டோட ஆட் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் வந்துன்னா ஃபண்டிலேருந்து லெஸ் பண்ணணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸில் வராது. If interest is accrued on specific fund investment for the current year, then it should be added along with the fund account on the liability side and should also be shown on the asset side of the balance as accrued interest on investment. இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஸ்பெசிஃபிக் ஃபண்டிலேருந்து, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன செய்வாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணி அந்த அசட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டோடு வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், பேலன்ஸ் ஷீட்டில் இந்த ஃபண்டோட இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட் பண்ணணும். அசட் சைடில் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஃபண்டுலேயும் ஆட் பண்ணி வைக்கணும். அதான் சொல்கிறாங்க. If interest is accrued on specific fund investments for the current year, then it should be added along with the fund account on the liability side and should also be shown on the asset side of the balance sheet as accrued interest on investment. The example பாருங்க 15. Illustration 15. How will the following appear in the final accounts of a glove for the year 2017-18? ப்ரைஸ் ஃபண்ட் வந்து 60,000 இருக்குது. ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1/4/2017 60,000 இருக்குது. இது லைபிலிட்டி சைடில் காமிக்கணும் ப்ரைஸ் ஃபண்டை 60,000, அசட் சைடில் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு 60,000 காமிக்கணும். ப்ரைஸ் ஃபண்டுன்னு 60,000 காமிச்சிருக்காங்க பாருங்கள் லைபிலிட்டி சைடில். அசட் சைடில் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட் 60,000 காமிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 6,000 இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறதுனால இதை ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு 6,000 ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஆட் பண்ணணும். இந்த பக்கம் ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், அப்போ வந்து அது எக்ஸ்பென்ஸு, அதனால் ஃபண்டுலேருந்து லெஸ் பண்ணணும். அதை லெஸ் பண்ணிருக்காங்க. ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் 8,000 லெஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்து டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் ப்ரைஸ் ஃபண்டுக்காக டொனேஷன் ரிசீவ் ஆகிருக்கு. அந்த இன்கம் இதை வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு போகாமல் இந்த ப்ரைஸ் ஃபண்டோட ஆட் பண்ணணும். அப்போ ப்ரைஸ் ஃபண்டோட ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் டொனேஷன் ஃபார் த ப்ரைஸ் ஃபண்ட் 12,000. ஓகேங்களா, இதுதான் திரும்ப இப்போ டொனேஷன். இப்போ திரும்ப பார்க்குறேன் பாருங்கள். ப்ரைஸ் ஃபண்டு வந்து ப்ரைஸ் ஃபண்டு 1/4/2017 வந்து லைபிலிட்டி சைடில் ப்ரைஸ் ஃபண்டு 60,000 காமிச்சிடணும். ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அசட் சைடில் காமிக்கணும். ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்களே, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டை வந்து எந்த பக்கம் காமிச்சணும், இந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அதேமாதிரி டொனேஷன் ரிசீவ்டையும் ஆட் பண்ணணும். லெஸ் பண்ண வேண்டியது ப்ரைஸ் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ இது சம்மந்தமாக ரிசீவ் பண்ணது என்னது, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், டொனேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம், ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க ப்ரைஸ் ஃபண்டோட லைபிலிட்டியில். அதோட என்ன எக்ஸ்பென்ஸ் இதில் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக செலவாயிருக்கு, அதை லெஸ் பண்ணிடுங்க. அப்போ 60,000ஓட இந்த 6,000 12,000 ஆட் பண்ணால் 78,000, அதுலேருந்து 8,000 கழிச்சா 70,000 ஆஃப்டர் காலத்தில் காமிச்சணும். ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு 60,000 அசட்டில் காமிச்சணும். திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.